இனி சித்தந்தனை 16 வருஷம் தோசை பண்ணிப்போம். ஏன்னா நீங்க வீடு வீட பத்து சுடு எடுக்கிறது. ஆனா பார்த்தா வீடு வீட போஸ்ட் வச்சுக்கோங்க. இது ரெண்டா இருக்க 14 நாள் நின்று எப்படி இருந்தா அது எப்படி இருந்தா சொல்ல வேணாம். ஆனா பாருங்க ஆண்டு அப்படி ஒரு பாவத்துல ஒரு பாவியா இருந்தேன். ஆனா பாருங்க ஆல்ரெடி நீல சொந்தவடா உனக்கு நிலங்க சொந்தம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பெல்லாம் நோட்டுறது இல்லை. ஒரே சுவிட்ச் போட்டு நமக்கு தடுற ஆகணும். ஆனா ஒருத்தர் இறந்துட்டா என்ன சொல்றான்னா அவர் எப்படி இறந்தாலும் சொல்லணும். அவர் வாழ்க்கையில ராஜாக்களும் சேர்க்கலாம், வசதியா இருக்கலாம், நகை நட்டு போட்டுக்கலாம், கார் படம் வச்சிருக்கலாம். ஆனா கொஞ்ச நேரத்தில் நம்ம கண்ணை மூடி பாருங்க நம்ம வாழ்க்கையே ஒரு நரக நாகமா இருக்கும். ஆனா நம்ம எப்படி இருந்தோம்னு சொன்னாங்க அது வீடு வர மனைவி காடு வர பிள்ளை கடைசி மாதிரி யாரும். ஆனா இங்க வீடு வர வர்றத மனைவி வரும் காடு வரதே யாரும் மாட்டான். அவர் 3 நாள் நினைப்போம், அவர் நினைவு கொள்வோம், அவருக்கு எல்லாம் போவோம். ஆனா வரமாட்டான். ஆனா நீ பணம் தவிர வீட்டுல ஒரு காரியம் நடந்தா அந்த நகை நாட்டு கல்யாணம் அம்மா வாமான்னா விடுவோம். ஆனா பணம் இல்லைன்னா இவ்வளவு வந்தா அப்படிங்கிற எல்லாம் பேசுவான். அப்படிப்பட்ட ஒரு பாவத்துல நான் இருந்தேங்க. நான் ஏமாத்தி இந்த பாகு போட்டிருந்தேன், சவுண்ட் இருந்தேன். ஆனா என்ன மனம் திறந்திருந்தேன். நான் ஒரு பாவியா இருந்தேன். நான் என் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் தெரியாது. நான் இவ்வளவு தெரியுமா சொல்லுவோம். நாட்டியமான இயேசு உங்களுக்கு நேசிக்கிறேன், இயேசு உங்க சமாதானம், இயேசு 2 லட்சம் உங்க கையில கொடுப்பாரு. யாரு நான் நீங்க இயேசு 2 லட்சம் கொடுப்பாரு எனக்கு யாரும் ஆகக்கூடாது நம்பிக்கை போறாங்க யாரும் ஆகக்கூடாது. ஆனா பாரு இயேசு விலையேறப்பட்ட என் ஜீவனை பத்துற யாரால கொடுக்க முடியாது. இன்னைக்கு நான் உயிரோடு அவரோட சித்தத்தினால இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பாவியா இருந்தது ஒரு நல்லவனா இருக்கிறேன். ஏன்னா ஏமாத்துற என்ன இருந்தது பாவியா இருந்த ஒரு ஆவேசமா இருந்தா தவறான வார்த்தையில அசிங்கமான வார்த்தையில பேசிக்கொண்டு இருப்பான். ஆனா எனக்குள்ள இயேசு இருக்கும் போது இயேசு பத்தி துன்மார்க்க வேற வேலை இல்லையா. நாட்டியமான வந்து ஊழியம் பண்றீங்க, லவலமா கத்துறீங்க, தூங்க விட மாட்டீங்க, ஒரு டிவியை பார்க்க மாட்டேறீங்க. ஆனா பாடு அப்படிப்பட்டதான் நான் தவறான வார்த்தை தான் உபசரிப்பு நான் என்ன மறுதளிப்பேன் உங்களை. ஏன்னா இயேசு மறுதளித்தாங்க. அதனால தான் உங்களை ஆண்டு சொல்றது பேசுகிற ஆண்டு சொன்னது. ஆண்டவர் மறுதளிக்கிறாரு சொன்னாங்க. இயேசு என்ன நேசிக்கிறாரு இல்லை பாவி என்ன. ஆனா பாருங்க எனக்குள்ள தாயா இருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி என் கூட அண்ணன் தம்பிலாம் இருந்தாங்க. என் அண்ணன் தம்பிலாம் விட்டு போயிடாங்க. எனக்கு யாரும் இல்லை. ஏன்னா பணம் இருக்கிறான் பணம் கூட அண்ணன் தம்பி இருக்கணும். இது பணம் நல்ல தம்பி பணம் போதான் சொல்லும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் வாழ்ந்தேன். என் கூட அண்ணன் எல்லாம் செட்டப் நடந்தலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தேன். ஏன்னா இங்க பல நகரம் ஒரு பணம் கிடையாது கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க பாருங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க தாயார் கண்ணு பார்வை தெரியாது. ஏன்னா எங்க விட்டு போயிடாங்க வசதியான பொருள் அவங்க சொத்து சேர்த்துருப்பாங்க. அவங்க சொத்து சொக்கமே இல்லை எதுவும் இல்லை. ஒரு அனாதையா என்னை விட்டு விடும். இது கல்யாணம் ஆகி எனக்கு 20-30 வயசுல கல்யாணம் விட்டோம். எனக்கு எப்படி குடும்பம் நடத்துறதே தெரியாது. என் தாயார் என் மனைவிக்கு எனக்கு அடிக்க சண்டை வரும். ஏன் அண்ணன் தம்பி 3 பேரும் கூட இருக்கிறாங்க யாரும் பார்க்கலையா நீ ஒரு அண்ணன் பிள்ளைய பொண்ணியா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனா சொன்னா எங்க அம்மா வீட்டுல செய்த காப்பாற்றோம். ஒரு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோங்க. ஏன்னா நாங்க வந்து அப்புறம் வந்து மரவள்ளி கீழே நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பாடு இருக்காது மரவள்ளி கீழே சாப்பிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அப்படி போட்டு நாங்கள் ஒரு ஏன்னா தாயின் பாசம் இருக்கு. எனக்கு பணையில கண்ணை பார்த்து தாயோட அன்புகளை பார்த்தேன். ஆனா என் தாயை கண்ணு சுகர் பிரச்சனை லோ பிரஷர் அந்த பிரஷர் சொல்லி ஒரு மன கஷ்டமா இருந்தது. ஆனா விட்டுவிடான். ஆனா என் தாயார் வந்துட்டா என்ன சொன்னா எல்லா பிள்ளையும் செத்துட்டாடா. ஏன்னா ஒரு நாள் ஒரு பிள்ளைகளை விடுவேன். எங்க அம்மாக்களை விடுவாங்க. ஆனா எங்க அம்மா அவன் பார்த்து போறான் அது போற என்ன வயசானவங்க இன்னும் என்ன வார போறோம் கடைசி வரைக்கும் ஒரு தாயை தகப்போவா நீ கிண பார்த்துன்ற ஆடரு போய் தலாட்டிங்க அம்மாவை தலாட்டிங்க நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கிறதா. ஏன்னா தாய் ஒரு வயசுல 10 மாசம் சுமந்து அவங்க தாளாட்டி சீராட்டி உங்களை வளர்க்கும் போது அந்த கஷ்டமே தெரியாது. ஆனா உங்களுக்கு கண்டிப்பான திருமண காரியமே அந்த ஒரு கஷ்டமே தெரியும். ஒரு தாயோட வயசுல 10 மாசம் சுமந்து இருப்பதுதான் ஒரு அவதி பண்ற. நீ அவதி போயிட்டு பெறவா என்று ஆண்டு சொல்றாரு. ஏன்னா அவர் சாபமா இருந்தது. ஆனா சொல்றாரு ஆனாலும் ஏன் சொன்னாரு நீ அவதி மேல சிந்தி உன் வேலை சிந்தி உன் மனைவியை காப்பாற்றுவாய் சொன்ன ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டான். நீ பாருங்க நாட்டிமக்கள வேலைக்கு போடுறேன்னா இன்னைக்கு இருந்து விலைவாசி ஏறி போச்சு. இன்னைக்கு கேஸ் வேலை ஏறி போச்சு, அரிசி வேலை ஏறி போச்சு. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது இனி பஞ்சகாலம் வரப்போகுது. இதை நான் சொல்லலாமா இது பஞ்சகாலன்றது விலைவாசி வாங்கி சாப்பிடாத முடியாம இன்னைக்கு அது மாதிரியா இருக்குது. இன்னைக்கு பார்த்தா எனக்கு 18 வயசுல ஒரு பொண்ணு வருவாங்க 60 வயசு ஒரு கேள்வி மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன பிள்ளைகள மாட்டாங்க. எங்க பார்த்தா கொலை நடக்குது. என்ன இதெல்லாம் நடக்கவே சம்பளிக்குது.
இதுக்கு மேல யுத்தத்துக்கு ராஜேன்னு சொன்னாங்க. ஈரான் வேணும், அமெரிக்கா வேணும், யுத்தம் நடக்குது. யானைக்கு வேதத்தை சக்தி நான் சொல்லிட்டு போயிடலாமா? வேதத்தை சத்தியத்தோட சொல்றாங்க. வெளிப்பத்து விஷயத்துல அதிகத்தை சொல்லியிருக்குது வார்த்தை இயேசு எப்படி வர போறாரு. இனி காலம் செல்லாம காலமா இருக்குது. இனி கடைசி காலமா இருக்குது. எப்படி வருவாரு தெரியாது, எப்படி போவது. ஒரு திருடம் போல வருவார். அதாவது திருடலாம், திருடன் எப்படி வருவார் அதே போல வருவார். இன்னைக்கு மனிதவர் கிறிஸ்தவ மனிதவர் யாரா இருந்தாலும் அவர் எடுத்துக்கொள்ள போவார்கள். அவர் உயிரோடு இருந்தாலும் எடுத்துக்கொள்ள போவார்கள். இதுதான் சொல்லுங்க. ஆனா நம்ம செத்தா எங்க போவோம் யாருக்கு தெரியாது. நீ என்ன ஆஸ்தி அந்தஸ்து நகலை நீ நட்டு வேண்ட போனா பெருமை இருக்கலாம். மனுஷனுக்கு பெருமை இருக்க முடியாதுமா. தாழ்வி அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஓய்வுமா. நீ நம்ம நகை நட்டு கால் பகலாக எத்த போகுது. அதுதான் மனம் சொல்றாரு. மனம் திரும்ப பரவாது சமயமாக சொல்றாரு. சப்ப ஒரு மனம் திருந்துடல அது பாவத்து சம்பளம் மரணம் என்று சொல்றாங்க. பாவம்ன்றது இச்ச பாவம், விபச்சாரம், கொலை பாவம், ஏமாத்திர பாவம், இப்படியெல்லாம் தேசத்துல பாவம் அதிகம் பெருத்து போச்சு. இதுதான் எனக்கு மழை வர மாட்டேது. ஏன் மழை ஒரு பாவம் நோக்குது. ஏன்னா சொன்ன நாங்க என்ன செய்த பாவம் ஆதாயம் ஏத சேவை அதிசயத்துல கடைசி காலத்தில் செய்த பாவம் நம்ம இப்படி அனுபவிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் சபிக்கப்பட்டவர்கள். அப்புறம் ஆண்டவர் சொல்ற நீ மனத்திருந்து நம்மளை ஆசிரிக்கப்படவா சொன்னது. என் ஆண்டவராக இன்னைக்கு நான் உலக எப்படி ஏமாத்தினவர் திருநெல்வேலி வாடகை குடும்பம் கெதியில இருந்தனோ, இன்னாறு வாய் குடும்பம் தண்டவாளி வாடகை குடும்பம் கஷ்டத்துல இருந்தனோ, இன்னைக்கு ஆண்டவராக சொந்த வீடு கொடுத்துருக்காரு. நான் யாருக்கு கடை வாங்கணும் அனைவரி கடை கொடுப்பானு இன்னைக்கு நான் ஒன்று குறைவாட்ட முறை நம்ம பணம் கொடுத்து 10,000 கொடுத்து வந்து பெரிய சொல்லமா. இதுதான் ஆண்டவர் உயர்த்துறாரு. மனுஷ மாதிரி நம்ம வெக்கம் மட்டும் வராது. உங்களை வாழக்கம் தலையாக கீழாக்கம் மேலாக்கம் ஒன்று உயர்த்துவாரு கிடையாது. ஒரு தாழ்ச்சப்பட மாட்டார். அவர் நேசித்து பாருங்க. அவர் நம்மளுக்காக சிலுவையில் அதிகப்பட்டார், நம்மளுக்காக ஆணிகள் அதிகப்பட்டார், நமக்காக காயப்பட்டார். அவர் நாமத்தை ஒழித்து சொல்லுவது இயேசு கிறிஸ்து நாமத்தை வைக்க நல்ல